ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆங்குலாரோட இன்ஸ்டாலேஷன். ஆங்குலார் வேணும்னா என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்? ஸோ ஆங்குலார் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் திங் நோடுன்னு ஒரு சாஃப்ட்வேர் வரும். அது கூட என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர். நோட் பேக்கேஜ் மேனேஜர் 2மே தேவைப்பட்டிருக்கும். இது கூட இதுக்கப்புறம் தான் ஆங்குலார் லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆங்குலாரோட சிஎல்ஐ லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஆங்குலார் லைப்ரரிஸ். ஸோ இது வரும். அதுக்கப்புறம் ஒரு எடிட்டர் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ப்ரிஃபர் பண்றது விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதெல்லாம் ஏன் இன்ஸ்டால் பண்றோம்? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரௌசர்ல உங்களுக்கு எதுவும் ரன் பண்ணணும்னா HTML, CSS, JavaScript தான் எல்லாமே ஒர்க் ஆகும். இதை தவிர வேற எதுவுமே ஒர்க் ஆகாது. பட் இந்த JavaScriptல ஒரு சின்ன டிராபேக் என்ன இருக்குன்னா, இதுல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் கிடையாது. சி ப்ரோக்ராம் மாதிரி ப்ரொசீஜரல் மாதிரி தான் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால இது மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்குங்கிறதுனால, ஸோ டெவலப்மெண்ட் பெருசா இருக்கும்போது கொஞ்சம் JavaScripts மேனேஜ் பண்ண கஷ்டம். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க்ஸ் வரும்போது அவங்க வந்து டைப் ஸ்கிரிப்ட்னு ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. லாங்குவேஜ் வந்து. ஸோ டைப் ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒன்றும் பெருசா எதுவும் கிடையாது. இது மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். இதுல வந்து அப்படியே ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் தான் இருந்த மாதிரி இருக்கும். ஆனா ஜாவா, C++ல இருக்கிற அந்த ஊப்ஸ் கான்செப்ட் உள்ள கொஞ்சம் வந்திருக்கும். அப்படியே நீங்க வந்து ஜாவா கோட் பார்த்த மாதிரியே இருக்கும். பட் சின்டாக்ஸ் கொஞ்சம் ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எல்லாமே. அதனால இந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு புதுசா தெரியாது. அப்படியே ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிளஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டேட்டா டைப்ஸ் வச்சிருப்பாங்க ஜாவா மாதிரியே. இங்க எல்லாத்துலயும் வேற வேறன்னு எழுத விட மாட்டாங்க. இது ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்னு கொடுத்துருங்க, இன்ட்னா இன்ட்னு கொடுத்துருங்க. ஸோ இல்ல உங்களுக்கு டைப் தெரியலன்னா இதுல எனின்னு டிக்ளேர் பண்ணுங்க. அந்த வேர்லாம் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ டேட்டா டைப்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா எழுதியிருப்பாங்க. அதனால அப்படியே ஜாவா பார்க்குற மாதிரியே இருக்கும் எழுதும்போது. ஜாவாவை கொஞ்சம் மாடர்னைஸ்டா இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஜாவா டைப் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து. இப்போ நீங்க ப்ரோக்ராம் எல்லாம் டைப் ஸ்கிரிப்ட்ல எழுதுனீங்கன்னா அந்த ஃபைல் வந்து TSன்னு ஸ்டோர் ஆகும். டைப் ஸ்கிரிப்ட்னு சேவ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த டைப் ஸ்கிரிப்டை வந்து ப்ரௌசர்ல ரன் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரௌசர்ல ரன் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript தான். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க டைப் ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு அந்த டைப் ஸ்கிரிப்டை கம்பைல் பண்ணா அது வந்து உங்களுக்கு JavaScript ஃபைல்ஸா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எப்படி நம்ம ஜாவா கோட் எழுதுனா அது கிளாஸ் ஃபைலா மாறும், கிளாஸ் ஃபைல் தான் போய் ரன் ஆகும். அதே மாதிரி டைப் ஸ்கிரிப்ட்ல எழுதுறதெல்லாம் JavaScript மாறும், JavaScript தான் போய் ரன் ஆகும். ஸோ இந்த கம்பைலேஷன் பண்ணணும். டைப் ஸ்கிரிப்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலேஷன். இந்த கம்பைலேஷனை பண்றதுக்கு இடையில நமக்கு நோட் சர்வர் தேவைப்படும். அதனால தான் நோட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு NPM பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு ஜாவா படிச்சவங்களுக்கு மேவன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும். அந்த லைப்ரரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நோட் பேக்கேஜ் மேனேஜர் தான் இது. ஸோ அதனால லைப்ரரிஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண முடியும். இந்த பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆங்குலர் லைப்ரரிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இவ்வளோதான். அதனால தான் உங்களுக்கு நோடு தேவை, NPM தேவை, அப்புறம் ஆங்குலர்ல இன்ஸ்டால் பண்ணுவோம், விஷுவல் ஸ்டுடியோ வச்சு ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த செட்டப்ஸ் மட்டும் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு ஒரு பேசிக் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் நோடு இன்ஸ்டால் பண்றதுக்கு ஸோ நோட் டவுன்லோட்னு கொடுங்க. நோடோட வெப்சைட் வந்துடும். ஓகே. ஸோ லாங் டேர்ம் சப்போர்ட் LTS வெர்ஷன் எடுத்துக்கிட்டேங்க எப்போவுமே. கரண்ட் போகாதுங்க. லாங் டேர்ம் சப்போர்ட் LTS வெர்ஷன்ல இருங்க. ஸோ விண்டோஸு 64 பிட். ஸோ இது டிஃபால்ட்டாக உங்கள் OS டிடெக்ட் பண்ணி அதுவே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ ப்ரீபில்ட் இன்ஸ்டாலர் போதும். இன்ஸ்டாலர் எடுங்க. அப்படி இல்லைன்னா ரீநேம் மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி இன்ஸ்டாலர் வேண்டாம். பைனரிஸ் எடுங்க. இது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக கிடைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுடுங்க, இன்ஸ்டாலர் வேண்டாம். கிளியராக சொல்லிடுறேன். ப்ரீபில்ட் லைவ் பைனரிஸ் எடுத்துக்கிடுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், அப்புறம் கேன்சல் பண்ணிடுறேன். வந்துருச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். இந்த ஜிப் ஃபைலை எடுத்துக்கிடுங்க.
இப்போ என்னோட சிஸ்டம்ல நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி என்னோட டி டிரைவ்ல வச்சிருக்கேன். இந்த இருக்கு. டவுன்லோட் பண்ணி நோட் 20 வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நோட் 20க்குள்ள போனீங்கன்னா நோட் மாடியூல்ஸ் இருக்கும். வெளியே இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதில் இன்னொன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அங்கே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸ் இன்க்ளூட்ஸ் என்பிஎம். நோட் பேக்கேஜ் மேனேஜர் அதில் சேர்ந்தே வந்துடுது. அதனால என்பிஎம் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ண வேண்டிய நீட் கிடையாது நோட் யூஸ் பண்ணுறவங்க. அதனால நோடில் இன்பில்ட்டாக வந்திருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த என்பிஎம் ஃபைல்ஸு நோடு எல்லாமே இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி உங்களோட என்வரான்மெண்ட் வேரியபிளில் ஆட் பண்ணிடுங்க. ஜாவா மாதிரியே தான். ஸோ உங்களோட என்வரான்மெண்ட் வேரியபிளில் போயிட்டு பாத்தில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே அந்த பின் டைரக்டரிலாம் கிடையாது. ஸோ சிம்பிளாக நீங்கள் அந்த அதோட ஹோம் டைரக்டரி எடுத்து போட்டாலே போதும். அதில் தான் நோடு என்பிஎம் எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்வரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. இதில் npm --- வெர்ஷன் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி நோட் --- வெர்ஷன் இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நோடோட இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போ நீங்கள் இந்த ரெண்டு இன்ஸ்டாலேஷனையும் பண்ணிடுறீங்க. அடுத்தது ஆங்குலர் லைப்ரரி டவுன்லோட் பண்ணணும். ஆங்குலர் லைப்ரரி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஓகே நோடை வச்சு தான் பண்ணுவோம். நீங்கள் ஆங்குலரோட வெப்சைட்லேயே கெட்டிங் ஸ்டார்டட்னு தேடினீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் இருக்கும். ஏன் உங்களுக்கு எல்லாம் சைட்லேருந்து எடுத்து எடுத்து காட்டுறேன்னா ஸோ நீங்கள் நாளைக்கு ப்ரௌஸ் பண்ணி எடுக்க தெரியணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாமே இது பண்ணுறேன். சரி நான் கமாண்ட் ஃபுல்லாக நான் கடை நானே டைப் பண்ணிட்டு போயிட்டேன்னா நாளைக்கு நான் இதெல்லாம் எங்கே நான் ரெஃபர் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஆங்குலரோட செட்டப்பில் இருக்கும். இந்த இருக்கு இந்த இருக்கு. இதில் நோட் பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டால்ங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜரோட கமாண்ட். -Gங்கிறது குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஸோ @angular/CLI இதை கொடுத்தீங்கன்னா ஆங்குலரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் ஆகும். ஆங்குலரோட ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் வேணும்னா கடைசியாக ஒரு @ போட்டு ஆங்குலரோட வெர்ஷனை டிஃபைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணுங்கிறப்போ npm install -g @angular/CLI இது என்ன பண்ணணும்னா நோட் பேக்கேஜ் மேனேஜரை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண இதுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக இருக்கணும் சிஸ்டமில். எப்படி மேவனுக்கு வந்து நம்ம மேவன் வெப்சைட்ஸ்லேருந்து எல்லாம் டவுன்லோட் ஆகுமோ அந்த மாதிரி அந்த லைப்ரரிஸ் எல்லாமே இதை போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகும். பட் திங் நான் ஏற்கனவே இது வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால நான் வந்து இதை இப்போ ரன் பண்ணலை. சரிங்களா, அது கிளியராக சொல்லிடுறேன். நான் இது ஏற்கனவே நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால ஜஸ்ட் நான் வந்து சும்மா எரரா நான் போட்டு விட்டுறேன். ஜஸ்ட் இதை ரன் பண்ணுங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஓடும். கிட்டத்தட்ட ஒரு 200-300 MBக்கு லைப்ரரிஸ் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த லைப்ரரிஸ் எல்லாம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓகே இந்த லைப்ரரி டவுன்லோட் ஆகும்போது சில பேருக்கு வந்து ஒரு எரர் வரும். என்னன்னா கிட் இஸ் நாட் இனிஷியலைஸ்டுன்னு வரும். அந்த கிட் இனிஷியலைஸ் பண்ணலைங்கிற எரர்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. அது நீட் இருக்காது. அப்படி இல்லைன்னா சில வார்னிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. எரர் வந்தால் மட்டும் பாருங்க. மற்றது எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் ரன் ஆயிடுச்சுன்னா போதும். ஓகே இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ng ஸ்பேஸ் வெர்ஷன் இல்லை --- வராது. ng வெர்ஷன் ngங்கிறது ஆங்குலரோட கமாண்ட் எல்லாமே வெர்ஷன் இது கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ஆங்குலர் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஆங்குலர் CLI ஓகே ஆங்குலர் வெர்ஷன் 17 நோட் வெர்ஷன் 20 பேக்கேஜ் மேனேஜர் 10 ஸோ விண்டோஸ் ஓகே 64-bit OS ஓகே இந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஷோ ஆகும். இது ஷோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பண்ணணும். நோடு npm ஆங்குலர் லைப்ரரி. ஸோ இது வரைக்கும் டவுட் இருக்கா ஃபர்ஸ்ட் ஏதாவது? இல்லை சார். ஓகே அடுத்தது விஷுவல் ஸ்டுடியோ கோட் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க.
விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்க சர்ச் பண்ணும்போது வெறும் விஷுவல் ஸ்டுடியோன்னு போடாதுங்க. அதுல 2 இருக்கும். இந்த ப்ளூ கலர் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது வெறும் விஷுவல் ஸ்டுடியோ போட்டீங்கன்னா, அது சில நேரம் இந்த C++ டெவலப்பர்ஸ் இது வரும் அந்த இது. இது கிடையாது. தெளிவா சொல்லிடுறேன். இது கிடையாது. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கிடையாது. நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியது விஷுவல் ஸ்டுடியோ கோட். நான் அந்த விஷுவல் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு சி ஷார்ப் புரோகிராமிங் ஸோ அந்த ரிலேட்டட் இது. நீங்க எடுக்கிறது விஷுவல் ஸ்டுடியோ கோடு, இந்த ப்ளூ கலர் ஐகான் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இத வந்து அப்படியே இன்ஸ்டாலரே எடுத்துக்கிடுங்க. பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னா இது நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க அடிக்கடி. ஸோ நோட் வந்து ஏன் நான் வந்து ஜிப் ஃபைல் சொல்றேன்னா, நாளைக்கு வெர்ஷன் ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும். வெர்ஷன் 18 வேணும், 19 வேணும்னா, நீங்க அந்த ஜிப் ஃபைல்ல போய் என்வைரன்மென்ட் வேரியபிள மட்டும் மாத்துனா போதும். ஸ்விட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. ஸோ இங்க வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர் எடுத்துருங்க. ஸ்டேபிள் வெர்ஷன் எடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்துரும். ஓகே. இந்த கோட் இருக்கட்டும். இந்த எடிட்டர் அப்படியே இருக்கட்டும். நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இத உள்ள இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெறும் ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணி வைங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க பண்ண வேண்டியது. ஸோ இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கரெக்ட்டா வந்துருச்சுன்னா, அடுத்தது வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம் எப்படி ரன் பண்றது? ஒரு பேசிக் ப்ரோகிராம். ஸோ ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம் ரன் பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் திங் உங்க சிஸ்டம்ல ஏதாவது ஒரு லொகேஷன் எடுத்துக்கிடுங்க. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு. ngFep வரேன். சரி. நம்ம பண்றது வந்து ang4ன்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். இப்போதைக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப ஆங்குலர் ப்ராஜெக்ட்லாம் எப்படி நம்ம ஸ்ப்ரிங்லாம் வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர வச்சு நம்ம ஃபுல்லா கிரியேட் பண்றோமோ, அதே மாரி இவங்களே வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம கிரியேட் பண்ணியே குடுத்துருவாங்க. அதுக்கு கமாண்ட் வந்து ng நியூ ஒரு ப்ராஜெக்ட் நேம் கேண்டி. எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண அவ்வளோதான். ஸோ இந்த கமாண்ட் குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா ஓகே. சிஎஸ்எஸ் நீங்க பிளெயின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றீங்களா என்னன்னு கேட்கும். நம்ம சிஎஸ்எஸ்ஸே குடுத்துருங்க. வெறும் சிஎஸ்எஸ். அதுக்கப்புறம் உங்களோட கோட் வந்து சர்வர் சைடு ரெண்டிங்லாம் வருமாங்கிற மாரி கேட்டிருக்காங்க. இது இப்போதைக்கு நம்ம வந்து நோ குடுத்துறலாம். ஸோ குடுத்தீங்கன்னா இந்த மாரி ஃபைல்ஸ் எல்லாம் அதுவே கிரியேட் பண்ணும். அதுபோக லைப்ரரீஸ்லாம் நான் உங்களுக்கு ஆங்குலரோட குளோபல் இன்ஸ்டாலேஷன்லேருந்து எடுத்துக்கிடும். சில இது நெட்லேருந்து எடுக்கும். பட் இது ரன் ஆகுறதுக்கு அப்ராக்ஸிமேட்டா இதுவும் ஒரு 2, 3 மினிட்ஸ் எடுக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட சிஸ்டம் இன்டர்னல் ஸ்பீட பொறுத்து. என்னன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 MB ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும். அதனால உங்க சிஸ்டம் ஸ்லோவா இருந்தா கொஞ்சம் அப்படியே பொறுமையா வெயிட் பண்ணுங்க.
ஓகே. இதுலயும் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி கிட் இனிஷியலைஸ்டுக்கு பதிலா சம்டைம்ஸ் இதுல ஒரு எரர் வரும். பட் அதை இக்னோர் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு மத்ததெல்லாம் கரெக்ட்டா வந்துருச்சுனாலே போதும். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்தா போதும். இது வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே. இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. அது ரன் ஆகுதான்னு செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. நீங்க கோட்லாம் எதுவுமே இப்ப பார்க்க வேண்டாம். ஸோ ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம கோட் உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல போயிட்டு என்ஜி சர்வ் இது வந்து ரன் பண்றது. ஸோ மறந்துறாதீங்க அந்த ஃபோல்டருக்கு உள்ள போயிட்டு பண்ணுங்க. ஏன்னா வெளிய இருந்து ரன் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள போயிட்டு என்ஜி சர்வ்ங்கிற ஒரு கமாண்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்க இதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஜேசான் ஃபைல்ஸ், சோர்ஸ்ல போனீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்பைல் ஆகும். கம்பைல் ஆகி உங்களுக்கு வந்து அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. ஸோ எல்லாம் கம்பைலே ரன் ஆயிடுச்சு. ஸோ எங்க ரன் ஆயிட்டு இருக்குங்கிற அட்ரஸையும் கொடுத்துரும். 4200ங்கிற ஒரு போர்ட்ல ரன் ஆகுது. ஸோ நான் ப்ரௌசர்ல போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 4200 கொடுத்தீங்கன்னா இதை வந்துருச்சு பாருங்க. ஹலோ கேண்டிட் கங்க்ராச்சுலேஷன் ஒரு ஆப் இஸ் ரன்னிங். அவ்வளோதான். ஸோ இது வந்துச்சுன்னா உங்களோட செட்டப் எல்லாம் கரெக்டு. ஒரு பேசிக் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ஒரு டைரக்டரியில் போயிட்டு எக்ஸாம்பிள் என்னோடதுல ஏஎன்ஜிங்கிற ஃபோல்டரில் இருந்தேன். இதில் வந்துட்டு என்ஜி நியூ கேண்டிட்னு கொடுத்தேன். ஸோ கொடுத்தா எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருந்தேன், ஸோ திரும்ப ஏஎன்ஜி ஃபோல்டரில் இருந்துட்டு சிடி ஸ்பேஸ் கேண்டிட் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் போயிட்டு என்ஜி சர்வ் அவ்வளோதான். இதை கொடுத்தா உங்களுக்கு ரன் ஆகுறது அப்படியே சொல்லிடும். லோக்கல் ஹோஸ்டில் 4200 போர்ட்டில் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரௌசரில் போய் கொடுத்தா போதும். ஸோ அந்த சிடி ஸ்பேஸ் மறந்துடாங்க. இதுக்குள்ளே போய் பண்ணுங்க எப்போவுமே என்ஜி சர்வ். இது வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு செகண்ட் ஸ்டெப் இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஸ்டாலேஷனை வெரிஃபை பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ உங்களோட ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஹலோ வேர்ல்டுக்குள்ள போனீங்கன்னா இதில் ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு 2 ஃபைல் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபைல் பேக்கேஜ் டாட் ஜேசான், இன்னொன்று வந்து ஆங்குலர் டாட் ஜேசான். உங்களுக்கு இதில் பேக்கேஜ் டாட் ஜேசானோட யூஸ் என்னன்னா இதுதான். உங்களுக்கு நீங்கள் ஜாவா தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அந்த மேவனில் இருக்கிற பாம் டாட் எக்ஸ்எம்எல் மாதிரி என்னென்ன லைப்ரரிஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு இது வந்து என்பிஎம்மோட ஸோ லைப்ரரிஸ் என்னென்ன வேணும் அதை வந்து டீட்டெயில்டாக இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு, இல்லைன்னா ஒன்று ஒன்றா உட்காந்து நான் நோட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அதுக்கு பதிலாக இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர், நீங்கள் வேறு எதுவும் இம்போர்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டரை ப்ரௌஸ் பண்ணி கொடுத்துருங்க போதும். ப்ராஜெக்ட் அப்படியே ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபர்ஸ்ட் திங் வெளியே இருக்கிற அந்த பேக்கேஜ் டாட் ஜேசான் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லைப்ரரிஸ்லாம் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் இதோட மொத்த லிஸ்ட்டுமே இங்கே இருக்கும். ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் டைமில் என்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது, ஸோ இது என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க, ஸோ இது எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து
package.json. angular.json ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்க ஆங்குலார் ப்ராஜெக்ட்டுக்கு ஆன கான்ஃபிகரேஷன். ஆங்குலார் ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் எந்த ஃபைல் ரன் ஆகும்? எஸ்ஆர்சியில் index.html ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல் தான் எனக்கு ரன் ஆகணும் ஃபர்ஸ்ட். அதோட கான்ஃபிகரேஷன். எந்த சிஎஸ்எஸ் ஃபைல் எடுத்துக்கணும்? ஸ்டைல்ஸ் எஸ்ஆர்சியில் style.css எடுத்துக்கணும். இந்த இருக்கு. இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வேணும் யூஸ் பண்றோம், அந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். பட் இது போக போக உங்களுக்கு ஒன்றா யூஸ் பண்ண தெரிஞ்சிடும் இதெல்லாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு package.json ஒன்று இருக்குன்னு தெரியணும். அதே மாதிரி angular.json ஒன்று இருக்குன்னு தெரியணும். மற்ற ஃபைல்ஸ்லாம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீட் கிடையாது. சார் அப்போ ஸ்ப்ரிங் பூட் எங்க வைப்போம்? புரியல எப்படி? இல்ல ஸ்ப்ரிங் பூட் அப்போ எங்க வச்சிருப்போம்? நம்ம ஸ்ப்ரிங் பூட் ஆப் கிரியேட் பண்ணுவோம். ஸ்ப்ரிங் பூட்டா? இல்ல சார், நம்ம ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் சேர்ந்து தானே இருப்போம் இல்லையா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி? இல்ல 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 இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா தனியா தான் இருக்கும். ஓகே உங்களுக்கு அது தனியா எக்லிப்ஸ்ல ஓடிட்டு இருக்கும். இது தனியா நம்ம ஓகே விஷுவல் சார். ஸ்டுடியோ கோட்ல வச்சு பண்ணலாம். அதுவும் ஓகே சம்டைம் ஓகே சார். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றவங்க, பியூரா ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட்டுக்கு ஆக்சஸே இருக்காது. அது தனியா சர்வர்ல டிப்ளாய் பண்ணி வெறும் போஸ்ட்மேன்ல நம்ம ரன் பண்றோம்ல, அந்த ஏபிஎஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரண்ட் அண்ட் அப்போ டெவலப்பருக்கு எப்படி அந்த ஸ்வாகர் போட்டு ஸ்வாகர் ஏபிஎஸ் கையில கொடுத்துருவாங்க, வச்சு பண்ணுங்கன்ட்டு. ஓகே அப்போ எப்படி சார் ரெண்டு கனெக்ட் ஆகும்? அதுதான் ஏபிஎஸ் வழியா தான் கனெக்ட் ஆகும். ஓ ஓகே இப்ப ஓகே. போஸ்ட்மேன்ல இருந்து நம்ம ஹிட் பண்ண முடியுது இல்ல ஸ்ப்ரிங் பூட்டை. ஆமா ஆமா சார். இப்ப போஸ்ட்மேன் ஸ்ப்ரிங் பூட்டும் எப்படி கனெக்ட் ஆகுது? அந்த எண்ட் பாயிண்ட் வச்சு நம்ம கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். அது கனெக்ட் அவ்வளவுதான். ஆகுது நம்ம இங்கேயும் அதே தான், உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஆங்குலர் ப்ராஜெக்ட்ல இருந்து அந்த ஏபிஐ வச்சு ஹிட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஓகேங்களா? அந்த கோட் எதுவுமே இல்லை, ஏன்னா ஆங்குலர்ங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்ப்ரிங் பூட். இது நீங்க வந்து பிஹெச்பி அப்ளிகேஷன் யூஸ் பண்றவங்களும் ஆங்குலர் யூஸ் பண்ணுவாங்க, நோட் யூஸ் பண்றவங்களும் ஆங்குலர் யூஸ் பண்ணுவாங்க, .NET ஓகே அப்ளிகேஷன்காரங்களும் ஃப்ரண்ட் அண்ட் ஆங்குலர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எனி அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ஃபுல் அப்ளிகேஷன்ல ரெஸ்ட்ஃபுல் மாடல்ல இருக்குன்னா அது ஆங்குலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் எண்ட்ல. ஓகே ஓகே சார். அதனால இட்ஸ் ஸ்ப்ரிங் பூட்டுக்குன்னு இது தனியாவே கிடையாது. அதனால அது ஒர்க் ஸ்பேஸே தனியா இருக்கும். கம்ப்ளீட்டா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒன்லி ஏபிஐ ஓகே கனெக்டிவிட்டி தான். காட் இட் சார். இன்னொன்னு, ஆங்குலர்ல உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே காம்பனன்ட் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. காம்பனன்ட் பேஸ்ட்னா என்ன மீனிங்னா, ஓகே ஒரு HTMLனா உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு டிசைன் ஏதாவது பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு HTML இருக்கணும். அதுக்கு டிசைன் எழுதுறதுக்கு ஒரு CSS இருக்கணும். அதுக்கப்புறம் அது லாஜிக் எழுதுறதுக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கணும். இல்லைன்னா இங்க நமக்கு வரும்போது டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த மூணையும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காம்பனன்ட் ஃபைல்னு சொல்லுவோம். பட் காம்பனன்ட் சொல்லும் போது எப்படி இருக்கும்னா, ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய வெப்சைட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, இதில் வந்து ஹெட்டர் மட்டும் ஒரு காம்பனண்ட்டாக இருக்கலாம். இதுக்கு அடுத்து இந்த மெனூஸ் ஒரு காம்பனண்ட்டாக இருக்கலாம். இந்த லாகின் லாக் அவுட் செஷன் மேனேஜ் பண்ணுறது ஒரு காம்பனண்ட்டாக இருக்கலாம். இந்த ஸ்லைடர் ஒரு காம்பனண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதுலாம் ஒரு காம்பனண்ட்டாக இருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு பேஜ் லோட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 காம்பனன்ட் சேர்ந்து இந்த ஒரு பேஜாக இருக்கும். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு பேஜ்னு தெரியும். பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரீயூசபிளாக ஒன்று ஒன்றா குட்டி குட்டியாக தனித்தனியாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது தனியாக இருந்திருக்கலாம், இது தனியாக இருக்கலாம். ஸோ அப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பண்ணிட்டு ஒரு பேஜில் இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருவாங்க. இப்போ ரெக்கமெண்டட் ஃபார் யூங்கிறத தனியாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ப்ளோர் டிபார்ட்மெண்ட்டை தனியாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு காம்பனன்ட், இது ஒரு காம்பனண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் தனித்தனியாக அவங்க ரெடி பண்ணிட்டு, ஸோ மொத்தமாக கொண்டு வந்து ஒரு பேஜாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீயூசபிலிட்டி இருக்கிறதுக்காக. ஸோ அப்போ ஒரு சின்ன காம்பனண்ட்னா உங்களுக்கு எல்லாம் HTML, CSS, TS இருக்கும். இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது உங்களோட எஸ்ஆர்சியில் ஆப்னு ஒரு காம்பனண்ட் இருக்கும். ஸோ ஆப் காம்பனண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப் காம்பனண்ட்டுங்கிறப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதில் COMP
HTMLன்னு ஒரு ஃபைல் இருக்கும் அதுல. அதே மாரி ஒரு CSS ஃபைல் இருக்கும். அதே மாரி ஒரு TypeScript ஃபைல் இருக்கும். இந்த 3ம் சேர்ந்தது தான் உங்களோட பேசிக் ஹலோ வேர்ல்ட் காம்போனன்ட்டா இருக்கும். இப்ப நான் HTMLல போய் பாருங்க. SRCல ஆப்க்குள்ள போனீங்கன்னா, இந்த ஆப் காம்போனன்ட் CSS, HTML, TS. அந்த ஸ்பெக் ஃபைல் தேவையில்ல. இது ஜெமினி டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்காக வச்சிருப்பாங்க. இத இக்னோர் பண்ணுங்க. அது இல்லாமலே ஒர்க் ஆகும். அது போக 2 ஃபைல் என்ன இருக்கும்னா, ஆப் கான்ஃபிக்னு ஒண்ணு இருக்கும். ஆப் ரவுட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ஆப் கான்ஃபிகும், ரவுட்ஸும் நம்ம லேட்டா பார்ப்போம். இந்த ஆப்ல ஏதாவது நம்ம கான்ஃபிகரேஷன் ஜென்ரிக்கா பண்றது, வேற ஏதாவது பேஜஸ்லாம் கான்ஃபிகர் பண்றதுக்காக இத யூஸ் பண்ணுவாங்க. ஆப் கான்ஃபிக் அண்ட் ரவுட். இப்போதைக்கு நம்ம பேசிக் ரன் பண்ணும்போது இத யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இது யூஸ் பண்ணும்போது இத சொல்றேன். என்ன? இதுல இப்ப இந்த HTML ஃபைல்ல போனீங்கன்னா, இவ்வளோ பெரிய கோட் இருக்குது. இந்த கோட நீங்க அப்படியே சும்மா டெலீட் பண்ணி பாருங்க. டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சம்திங் ஏதாவது ஒண்ணு போட்டு பாருங்க. சும்மா வெல்கம் டு ஆங்குலர்ன்னு போடுறேன். இப்போ ப்ரௌசர்ல போய் பாருங்க. உங்களோட கோட் மாறிரும். இந்த பேஜ்ல இருந்து அவுட்புட் வந்துட்டு இருக்கு. இந்த காம்போனன்ட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோட் ஆகும். ஆப் காம்போனன்ட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லோட் ஆகுறது ஆக்சுவலி இந்த HTML ஃபைல். இந்த HTML ஃபைல்ல உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஆப் ரூட்ன்னு ஒரு டேக் மட்டும் போட்டிருப்பாங்க. பாடியில வேற எதுவுமே இருக்காது. நீங்க ரன் ஆயிட்டு இருக்க அப்ளிகேஷனோட பேஜ் சோர்ஸ் எடுத்து பாருங்க. HTMLல ஆப் ரூட்ன்னு ஒரு டேக் தான் இருக்கும். இதுதான் ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல இருந்து எப்படி உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் எடுத்துட்டு வருதுன்னா, கீழ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு இன்ஜெக்ட் ஆயிருக்கும். மேல ஒரு CSS இன்ஜெக்ட் ஆயிருக்கும். இந்த 2மே பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைல்ல இருக்காது. சைடுல கம்பேர் பண்ணி பாருங்க. ஆப் ரூட்டுக்கு அடுத்து இந்த ஸ்கிரிப்ட் டேக் இங்க இருக்காது. அதுமாரி மேல அந்த CSS டேக்கும் இருக்காது. இந்த 2மே என்ன ஆயிரும்னா, ஆங்குலர் ப்ராஜெக்ட் கம்பைல் ஆகும்போது ரன் டைம்ல இன்ஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால ஆப் ரூட்டுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே இந்த JSல இருக்கும். இந்த JSல இருந்து இங்க லோட் ஆயிட்டு இருக்கும் அது. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோட் ஆகுற ஃபைல் index.html. அதுல ஆப் ரூட்டுங்கிறப்போ அது இந்த ஆப் காம்போனன்ட்ட லோட் பண்ணும். பட் ஆப் ரூட் இந்த காம்போனன்ட் எப்படி லிங்க் ஆகுங்கிறது ஆப் காம்போனன்ட் TSல குடுத்திருப்பாங்க. சம்வேர் நீங்க இதுல பார்த்தீங்கன்னா அதோட நேம் இருக்கும். பட் இந்த ஃபைல் என்னன்னா நான் ஃபுல்லா ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு தடவ கிரியேட் பண்ணி காட்டுறேன். கிரியேட் பண்ணா உங்களுக்கு இந்த டாக்ஸ்லாம் எதுக்கு, என்ன பர்ப்பஸ்ன்னு எல்லாமே தெரியும். ஒரு புது காம்போனன்ட் கிரியேட் பண்ணா. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்னைக்கு இந்த செட்டப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, கம்ப்ளீட்டா அந்த ஆப் காம்போனன்ட் HTML போய் சும்மா நீங்களே சம்திங் பேசிக் HTML ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க படிச்சத SRCல ஆப்குள்ள இருக்கும். வேற எந்த ஃபைல்ஸையுமே நீங்க டச் பண்ணணும்னு நீடே இல்ல. ஸோ ஓகே. அப்ப இந்த 3 மட்டும் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஸ்டாலேஷன், ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களோட HTML ஃபைல்ஸ ஜெனரேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதாவது டிசைன்ல ஏதாவது சம் மாடிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ நாளைக்கு நியூ காம்போனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? அந்த நியூ காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி நம்ம ஒண்ணா சேர்த்து ஒரே பேஜா கொண்டு வர்றது வெளிய? ஸோ அது எல்லாமே நான் நாளைக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஓகேங்களா? சார் இந்த அஜாக்ஸ் jQueryலாம் என்னது சார்? இது எதுக்கு அதெல்லாம் யூஸ் அப்படியே பண்ணுவாங்க? புக்கெல்லாம் தொடர்றதே கிடையாது யாரும். ஓகே. அது ஆனா முன்னாடி ஆனா இந்த இது அது ஆங்குலர் இல்லாதப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த jQuery லைப்ரரிஸ நெறைய டச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆங்குலர், ரியாக்ட்லாம் வந்ததுக்கப்புறம் jQueryஸ்லாம் ப்ராஜெக்ட்ல கொண்டே வர்றது கிடையாது. ஓகே ஆக்சுவலி ஓகே jQuery சார். என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ட பண்டில் பண்ணி நெறைய உங்களுக்கு ரீயூசபிள் லைப்ரரிஸ் குடுத்திருப்பாங்க. இப்ப ஓகே கேலண்டர் வேணும், பாப்அப் வேணும்னா அதெல்லாம் முன்னாடி jQuery எழுதி எழுதி வச்சிருப்பாங்க. எல்லா ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்றவங்களும் அந்த லைப்ரரிஸ ஈஸியா இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. பிளஸ் ஓகே ஜாவாஸ்கிரிப்ட்ட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல எழுதுற மாரி இருக்கும் jQuery மெமரீஸ சேவ் பண்றதுக்காக. ஓகே ஓகே சார். அஜாக்ஸ்லாம் நமக்கு இதுலயே பேக்கிரவுண்ட்லயே ஆங்குலர்ல வந்துரும். அஜாக்ஸ் சும்மா அசின்க்ரோனஸ் கால்ம்பாங்க. பேஜ் ரீலோட் ஆகாம அப்படியே பேக்கிரவுண்ட்ல கால்ஸ் குடுக்குறதுக்கு. அது எல்லாமே இப்ப நமக்கு API கால்ஸ் வந்ததுனால APIஸே எல்லாம் பாத்துருது அதுவே. அது ஆங்குலர்ல ஓகே சப்போர்ட் இன்பில்ட்டா குடுத்துட்டாங்க HTTP கிளையண்ட்ஸ்ன்ட்டு. அப்படியே கால் பண்ணா பேக்கிரவுண்ட்லயே டேட்டாஸ் எல்லாமே லோட் ஆகும். ஓகே ஓகே சார். அதனால அஜாக்ஸ்லாம் இப்போதைக்கு நம்ம டைரக்ட்டா ஒரு லைன் கூட கோட் எழுத மாட்டோம். jQueryஸும் அப்படியே ஃபுல்லா யூஸ் பண்றதே கிடையாது. உள்ள வரவே வராது. லைப்ரரியே வராது நமக்குலாம் இப்போ. பட் வேணும்னா நம்ம கொண்டு வந்துக்கலாம். பட் அது யாரும் யூஸ் பண்றதில்ல ஆங்குலர்ல இப்போ.
ஓகே ஸோ சார். HTML CSS JavaScript தெரிஞ்சிருந்தாலே போதும் இதெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு. சரி ஓகே. சரி ஓகே. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேணா இன்னைக்கு செஞ்சு பாருங்க அப்படி. ஓகேங்க ஓகேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.